என்ன வீடியோ பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ விசர்ட்லெஸ் அவங்க பேர்லாம் சொல்லக்கூடாது, மதர்னு ஸ்டாண்ட் பண்றவங்க கோச்சுக்குவாங்க. மிசாஜினி பத்தி வீடியோ போட்டா மும்மனு விக்டிம் கார்டு வேற வீடியோ ஐடியாவே கிடையாது உனக்கு அப்படின்னு மீதி 50 வீடியோ பார்க்காம 5 வீடியோ பார்த்துட்டு கதறினவங்க கோச்சுக்குவாங்க. சரி சண்டை போட்டா நம்மளும் சாவோம் தெரியும்லன்னு சொன்னா ஒரு அக்கா கோச்சுக்குவாங்க. மத்தவங்க பண்ற தப்ப கேள்வி கேட்டு வீடியோ போட்டா இன்டர்நெட்டே கோச்சுக்கும். சரி சமையல் குறிப்பு கொடுக்கலான்னு பார்த்தா இந்த சேனலுக்கும் சமையலுக்கும் சம்பந்தமே இல்லை. என்ன பண்றதுனே தெரியல. சும்மா அப்படின்னு ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன், பேரே இல்ல அப்படின்னு ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன். சரி ரொம்ப நேரமா விரும்மாண்டி இன்டர்வியூ கமல் மாதிரியே பேசிட்டு இருக்கோமேன்னு தோணுச்சு. கமல் இன்டர்வியூ வச்சு ஏன் ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோ. Hi friend and welcome to another episode of Vimbeli Nayaka Vidiyal Veera. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கமல்ஹாசன் சார் கூட மாத்தி யோசி விளையாட போறோம். இப்ப கமல் சார்ங்கிறாங்க, அதாவது புழிஞ்சிட்டாங்கன்னு நினைச்சேன். இந்த தக்லீஃப் படம் ப்ரமோஷனுக்கு கமல் நிறைய இன்டர்வியூ கொடுத்திருக்காரு நமக்கு தெரியும். அந்த இன்டர்வியூல இன்டர்வியூவர் கேட்கிற கேள்விக்கும் இவர் சொல்ற பதிலுக்கும் சம்பந்தமே இல்ல நிறைய பேர் சொல்றதும் நமக்கு தெரியும். 12 மணி ஆச்சு நினைக்கிறேன், 1 மணிக்கு வீட்டுக்கு போகணுமா? சாப்பாடு இப்ப நான் அப்புறமா சாப்பிடுறேன். என்ன சாப்பிடுவீங்க? ஸ்கூலுக்கு வந்து சின்ன வயசுல போனது பிடிக்கும். அது உண்மையா இல்ல எக்ஸாஜரேட் பண்றாங்களா என்ன கதை அப்படின்னு பாக்குறது தான் இந்த வீடியோ. சோ ஒவ்வொரு வாட்டி இன்டர்வியூவர் கேக்குற கேள்விக்கு கமல் பதில் சொல்லாம மாத்தி யோசி விளையாடுறப்பவும் I'm gonna take a shot of water you addict. ஒரு ஷாட் தண்ணி குடிக்க போறேன். ஓகே, இது பெரிய சேலஞ்ச் இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியலாம், பட் கமல் நிறைய மாத்தி யோசி பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். ஷார்ட்ஸ் ஆஃப் வாட்டர் adds up. நிறைய தண்ணி குடிச்சாலும் you feel bad. நான் இப்பதான் சாப்பிட்டு வேற வந்திருக்கேன். So எப்போ எனக்கு வயிறு ஃபுல் ஆகி I can drink water no more இந்த வீடியோ முடியுது. So yeah, I take a shot of water every time Kamal does Mathi Yosi. Let's start. நம்மளோட பரிச்சயமான கோபி அண்ணா இன்டர்வியூ தான் வருது. கமல் இன்டர்வியூன்னு போட்டா அதை போய் பார்க்கலாம். வெல்கம் டு கமல்ஹாசன் என்னும் நான். சூப்பர், ஐ லவ் கமல்ஹாசன். எப்படி உங்களுக்கு அந்த உத்வேகம் கிடைக்குது? காக்கா வந்து விதை போடும், காடு வளர்க்கும்னு காக்காய்க்கும் பறவைக்காகவும் காத்துட்டு இருக்க முடியாது. எடுத்த உடனே அண்ணன் மாத்தி யோசி ஆரம்பிச்சுட்டு காக்கா வந்து விதை போடும்னு. பட் இது ஒரு அளவுக்கு ரிலவென்ட்னு நினைக்கிறேன். லைக் மத்தவங்களுக்காக வெயிட் பண்ண முடியாது, நம்மளே ஆரம்பிக்கணும்னு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு நான் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன். ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் மோசமா ஏதாச்சும் வரும்னு நான் நம்புறேன். நீண்ட பயணத்துல உங்களுக்கு எப்பயாவது தோணிருக்கா நான் ரொம்ப அப்சஸ்டா இருக்கேன் சினிமாவோட அப்படின்னு என்னைக்காவது தோணிருக்கா? விவசாயிக்கு அது தோணி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சொன்னேன்ல இதை விட பெரிய மாத்தி யோசி பண்ணுவாருன்னு சொன்னேன்ல. வீடியோ ஆரம்பிச்சு 38 செகண்ட் அண்ணன் மாத்தி யோசி பண்றாரு. இல்ல கட் பண்ணி வச்சிருக்காங்களான்னு தெரியல, பட் ஸ்டில் we are gonna take a shot. இது ஷார்ட் கிளாஸான்னு எனக்கு தெரியல, பட் பீச்ல ரிங்கு போட்டு நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்ச கிளாஸ், அதனால இதுலதான் குடிக்க போறோம். Cheers நண்பர்களே, stay hydrated. நான் தண்ணி குடிக்கிறப்பலாம் நீங்களும் தண்ணி குடிங்க. We are gonna stay hydrated with this video. We'll continue. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க அதை எவ்வளவு ரேட் பண்ணீங்க? Do you think it's overrated? நானே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். எப்படி ரேட் பண்றீங்க? ரேட் எல்லாம் இல்லடா, நானே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். We have to take a shot for this. இன்ட்ரோவே இன்னும் முடியலைங்க இந்த வீடியோக்கு. Cheers நண்பர்களே, நீங்களும் தண்ணி குடிக்கணும். இப்போ மனதின் குரல் என்பது எவ்வளவு முக்கியம்? ஏன்னா இப்போ ஏதேதோ தகவல்களும் இன்ஃப்ளூயன்ஸும் அதே தகவல் உங்க மண்டைக்குள்ளேயும் இருக்கும். கண்டிப்பா 2 இருக்கும், இடதும் வலதும் பேசிக்கிட்டே இருக்கும். அது மூளை சம்பந்தப்பட்டது, பாலிடிக்ஸ்க்கு அங்க சம்பந்தம். நண்பரே, nobody asked you a political question. எல்லாரும் எக்ஸாஜரேட் பண்ணி மீம்ஸ் போடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன விதமான மாத்தி யோசிங்க இது? சில பேர் இங்க கமெண்ட் போடலாம், அவரோட மாத்தி யோசின்னு நீங்க சொல்றது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஆழ்மையான கருத்துக்கள். ஐ நோ பிரதர், ஐ நோ. அது நம்ம பதில் சொல்லிட்டு சொன்னா அதுக்கு பேர் ஆழ்மையான கருத்துக்கள். பதில் சொல்லாம டாட்ஜ் பண்ணிட்டு நமக்கு தோன்றத சொன்னா அதுக்கு பேர் மாத்தி யோசி. ஓகே, just 4 minutes into the interview. மனதின் குரலை கேளுங்கள் என்பதுதான் கமல் எங்களுக்கு சொல்லும் செய்தி அது. ஆமாமா, கூகுளை கேட்கறதுக்கு முன்னாடி மனசுக்கு. இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் எது நீங்க நாலேஜ்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். அணியன் பூங்கன்றனுக்கு கிடைக்காதது நமக்கு கிடைச்சிருக்கு சார். யாதும் ஊரே அது சொல்ல தெரியும். அவன் கணக்கு மாத்திரம் டாட்டா மாத்திரம் கம்பைல் பண்ணி இருந்தானா அது சொல்லியிருக்க மாட்டான். அண்ணாந்து பார்த்தது அப்படியே இல்ல, திருப்பி இங்கே கீழே பார்த்துருக்கான், சுத்தியும் பார்த்துருக்கான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க டேட்டா ட்ரிவனா இந்த வேர்ல்ட் இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கனியன் மூக்குன்றனார் மேல மட்டும் பார்க்கல, கீழையும் பார்த்தாரு, சைடுலயும் பார்த்தாரு.
will continue. இப்ப இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ளட்டடா இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதை பார்த்து நம்ம இதுக்கு தானே சார் தவசு இருந்தோம், வேண்டி வேண்டி கேட்டுக்கிட்டு இருந்தோம். யார நம்ம மூத்தவங்க ஆகாசத்துல பார்த்து கேட்ட பிரேயர்ஸ் எதுவும் பலிச்சதா எனக்கு தெரியும். கலை கலைக்கானது, கலை மக்களுக்கானது, கலை பொருளுக்கானது. இதுல கமல் ஒத்து போகிற ஒரு ஜான்ரா இது மூணுல கலைய நீங்க நம்ம கெடுக்கிறதும் தூக்கி பிடிக்கிறதும் நம்ம பொறுப்பு. எதை செய்யறோங்கிறது நம்மை பொறுத்தது. மக்களுக்கானதுங்கும் போது மக்களில் ஒருத்தன் நான் அதை பெரிய கூட்டத்துக்கு பண்றதை விட நான் மக்களில் ஒருத்தன்கிறத நான் ஒத்துக்கிட்டேங்கிற பட்சத்தில் எனக்கானது கலை. Bro never hesitates இல்ல. Bro always hesitates to answer the question. 3 விஷயம் இருக்கு சார். ஆர்ட் யாருக்கானது, யாருக்கு சொந்தமானதுன்னு. 3த்தையும் தூக்கி குப்பையில போடு. கலை எனக்கானது. எனக்கு இப்பவே லைட்டா வயிறு வலிக்க ஆரம்பிக்குதுங்க. ஒரு நீண்ட பயணத்துல உங்களுக்கு எப்பயாவது தோணிருக்கா நான் ரொம்ப அப்சஸ்டா இருக்கேன் சினிமாவோட அப்படின்னு என்னைக்காவது தோணிருக்கா? ரொம்ப விவசாயிக்கு அது தோணி இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். பாருங்க, ஸ்டார்டிங்ல கட் பண்ணிலாம் போடல. அவரோட டைரக்ட் ஆன்சரே இதுதான். அந்த கேள்விக்கு என்ன நீங்க குத்தம் சொல்லக்கூடாது, ஓகே? வீடியோலயே போட்டு காமிச்சிட்டேன். பட் எப்படி இந்த மாதிரியான பதட்டம் இல்லாத முடிவுகளுக்கு வர முடியும்? பதட்டப்பட்டு தான். ஐயா சாமி, இதே வாழ்க்கையா இருக்க முடியுமா? உட்கார் ஒரு இடமா யோசி, அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்குன்னு பயந்துட்டே இருக்காது. மான் பத்தி சொல்லும் போது ஜூல மானுக்கு மாத்திரம் மான் பத்தி சொல்லும் போது மான் பத்தி சொல்ல சொல்லி யார் இங்க கேட்டா? எப்படி பதட்டப்படாம இருக்கீங்க? மான்கள் பாத்தீங்கன்னா மான் கூடன்னு சொல்றது வேற, மான் பத்தி சொல்லும் போதுன்னு ஒரு சென்டென்ஸே ஆரம்பிக்கிறது வேற. எனக்கு தெரிஞ்சு கமல் அவரோட மைண்டுக்குள்ளேயே ஒரு உலகத்துல வாழ்றாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கேள்வியை கேட்டுட்டு தான் மைண்டுக்குள்ள ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு இடம் இருக்கு அந்த கேள்விக்கு சம்பந்தமானது, அது அப்படியே எடுத்து வெளியே கொட்டுறாரு. which is not a bad thing. It actually makes the interview interesting. அதுக்கு நம்ம தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? ஆனா நான் ஒன்று சொல்லியே ஆகணும். This interview was very refreshing to my eyes. இன்டர்வியூக்குள்ள போயிட்டு அவங்க எது பேச வந்தாலும் அந்த ஸ்டாரும் சரி அந்த இன்டர்வியூவரும் சரி they circle back and back to the film. அது ப்ரமோட் பண்ணணும், கரெக்ட், பட் every question circles back to the film and அது ஒரு மாதிரி ரொம்ப காண்டா இருக்கு. இங்க படத்துக்கான ஒரு தனி ஒதுக்கின இடம் கடைசியில இருக்கு and அது வரைக்கும் we see Kamal for Kamal, not as a person who is there to promote Thug Life. அதனால எனக்கு இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்திருக்கு. தப்பி தவறி கமலஹாசன் இதை பாக்குறாருன்னா நீங்க மாத்தி யோசி பண்ணாலும் எனக்கு உங்களை பிடிக்கும், நீங்க மாத்தி யோசி பண்றதுனாலும் எனக்கு உங்களை பிடிக்கும். So thank you so much Kamalhassan for being you. நம்ம அடுத்த இன்டர்வியூக்கு போலாம். 60 minutes with சுதீர். 1 மணி நேரமா? Naturally gifted, something is within him. பிறவி நடிகர் அப்படின்னு பிறவி ஏழைன்னு ஒன்று உண்டா, இல்ல பர்மனன்ட் ஏழைன்னு ஒன்று உண்டா? பாவர்ட்டி இஸ் நாட் அ பர்மனன்ட் ஸ்டேட். பிறவி ஏழைன்னு ஒண்ணு இல்லன்னு சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். அவரு நான் நினைக்கிறதுதான் சொல்றாருன்னா I have difference of opinion with Kamalhassan. பட் போய் நம்ம தண்ணி குடிச்சிட்டு வரோம். தண்ணி குடிச்சாச்சு கைஸ். Let's get back to it. பல்வேறு தொழில்கள் அல்ல, சில பேர் கிஃப்டட் அப்படின்னு சொல்லுவது. ரஜினிகாந்த் அவர்களே ஒரு மேடை இருக்கும்போது உங்களை கலைத்தாய் உங்களை மடியில தூக்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் அப்படி சொல்லுவதன் காரணமாக அந்த ஒரு தனி மனிதன் அந்த துறைக்குள் போடக்கூடிய ஒரு உழைப்பு சரியான ஒரு அதை பத்தி யோசிக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா if you're gifted then it implies that everything comes naturally to you. நல்ல கேள்வி. ஆக்சுவலி கலைத்தாய்ங்கிறது யாரு? அது தாயா? அதுக்கு ஜெண்டர் உண்டா? என்னுடைய கலைத்தாய், எனக்கு தெரிஞ்ச கலைத்தாய் என்னுடைய வாத்தியார்கள் தான். அந்த வாத்தியார்கள் இடுப்புல இருக்கிறது தான் அவர் எல்லாருக்கும் புரியுற மொழியில சொல்றாரு. அதனால புரிதல் வர்றதை விட மயக்கம் தான் ஜாஸ்தி வரும். ரியாக்ஷன் வீடியோன்றத மறந்து அவர் பேசுறத ரசிக்க ஆரம்பிச்சுட்டேன். பிறவி நடிகர் அப்படின்னு பிறவி ஏழைன்னு ஒண்ணு உண்டா, இல்ல பர்மனன்ட் ஏழைன்னு ஒண்ணு உண்டா? பாவர்ட்டி இஸ் நாட் அ பர்மனன்ட் ஸ்டேட். எனக்கு எங்க அப்பா மாதிரி ஒரு அப்பா வாய்க்காமல், என் குடும்பம் மாதிரி எனக்கு ஒரு குடும்பம் வாய்க்காமல் இருந்திருந்தால் இது நான் இல்ல. ஓகே, what he said I differ with it. இவங்க பேரண்ட்ஸ் இவர் சொன்னதை கேட்டாங்க, அதனால என்னால முன்னேற முடிஞ்சது. வேற இடத்துல பிறந்திருந்தேன்னா இப்படி இருந்திருக்காதுன்றாங்க. நான் என் வீட்டுல பிறந்தனாலதான் I am privileged enough to start a YouTube channel and talk for a living. இதுவே வேற இடத்துல பிறந்திருந்தேன்னா என்னால இது பண்ண முடிஞ்சிருந்திருக்காது. And பிறவி ஏழை is a thing due to some of our economic conditions. நிறைய பேர்
அதனாலேயே unfortunately they are destined to be permanently poor, not because they don't have talent. அவங்களுக்கு டேலண்ட் இல்லாதனாலையும், அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாதனாலையும், அவங்களுக்கு வேலை பார்க்க தெரியாதனாலையும் இல்ல, சொசைட்டினாலையும் நம்மளோட ஸ்ட்ரக்சர்னாலையும் நிறைய பேர் பெர்மனன்ட் ஏழைகள் இருக்காங்க. அவங்கனால இல்ல, நம்மனால. அதனால I differ with you Mr. Kamalhassan on this point. Will continue. நான் தண்ணி குடிச்சேன்னு நினைக்கிறேன். இதுக்கு தண்ணி குடிச்சேன். குடிக்கலன்னா நான் எடிட் பண்றப்போ உங்களுக்காக தண்ணி குடிக்கிறேன். டோன்ட் வரி. இயக்குனர்கள் பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் 80களில் இருந்த இயக்குனர்கள்ல இன்று வரைக்கும் ஆன் டாப் ஆஃப் ஹிஸ் கேம், இன்னமும் அப்டேட்டடா இருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னா எனக்கு மிஸ்டர் மணிரத்னம் தான் டக்குன்னு மனசுக்கு வரக்கூடிய ஒரு இயக்குனராகவே இருக்காரு. கலையில் நீடிப்பதற்கு தேவையான அம்சமாக நீங்க என்ன பாக்குறீங்க? உலகில் நீடிப்பதற்கான என்னென்ன அம்சங்கள் உண்டோ அதையே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னா என்னென்ன பண்ணுவோமோ அதற்கான வியாயாமங்கள் என்னென்ன உண்டோ அதே வியாயாமங்கள் வெவ்வேறு பெயர்களுடன் வெவ்வேறு பயிற்சிகளுடன் இதெல்லாம் இருக்கு. கமலஹாசன் வந்து அவரு he is on a mission to make me drink water. எங்க அம்மா கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க என்ன தண்ணி குடிக்க வைக்க. எவ்வளவு அக்கறை பாத்தீங்களா அவருக்கு என்னோட ஒரு தனி மனிதரோட ஹெல்த் மேல. அதனாலதான் கமலஹாசன் உலக நாயகன்னு சொல்றோம். வயிறு வலிக்குது கைஸ். வாட்டர் பாய்சனிங்லாம் ஒன்றும் ஆகாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தண்ணி குடிச்சா. படிக்காத தற்குறி. அபவுட் மணிரத்னம்னு கமல் இன்டர்வியூல வந்து கேட்டுட்டாங்க பாத்தீங்களா, இததான் நான் சொல்றேன். சர்க்கிளிங் பேக் டு தி ஃபில்ம். நான் இது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லன்னுலாம் சொல்லல, இதுதான் நான் முன்னாடி மென்ஷன் பண்ணேன். லைக் சர்க்கிளிங் பேக் டு தி ஃபில்ம் இன் எவ்ரி क्वेश्चन சொல்ல வர. திஸ் இஸ் a good interview. அவர் ரொம்ப நல்லா பேசுறாரு. ஹோஸ்ட் விட்டுருங்க, டிஃபரன்ஸ் ஏதோ கண்ணில் பட்டுச்சு சொல்லிட்டேன். எந்த படங்கள், தமிழ் படங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குன படங்களாக நீங்க எதை நினைப்பீங்க? எனக்கு ஞாபகம் இல்லாத படத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் சிவாஜி சார் படங்கள் பல, ஒன்னே குறிப்பிட்டது. ஆனா எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். பலங்கிறதுல வந்து பற்பல அவர் செஞ்சது, அதுல சில அல்லது பலன்னு சொல்லலாம். நம்ம வந்து this one's iconic. கரண்ட் போச்சா? இதுதாங்க நேச்சுரல் லைட்டிங் இந்த ரூம்ல. தெரிஞ்சுக்கங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. நானா பாட்டுக்கிற என்ன சொல்லியிருந்தாருன்னா, he said acting is really hard work. I'll get the script. என்னோட லைன்ஸ் வந்து நான் எழுதி ஒரு 25-30 வாட்டி I will write so that it goes into me. I mean of course that is his technique. How do you everybody has a technique. ஏன்னா from the beginning as you said I was writing. எனக்கு நான் எழுதினதை எடுக்க மாட்டேன். அங்க போய் I will improvise it. You'll change it. Actors nightmare கமலஹாசன் ஆத்திக்கிட்டே இருந்து செட்ல. I learn it by twisting the line. சில நேரம் பண்ண முடியாது. சப்போஸ் இது வந்து இந்த ஆள் வந்து சக்திவேல் கவுண்டர் from கோயம்புத்தூர். So I'll have to practice. சக்திவேல் கவுண்டரோ சதிலீலாவதி இல்ல. இவர் பாட்டுக்கு பேசினே இருக்காரு. ரஹ்மான் is just going time to sleep. Time to sleep. டைலாக் கோச் வந்து கோவை சார்ல. அவங்க எல்லாம் நான் டப்பிங் போகவே மாட்டேன்ட்டேன். பக்கத்துல இங்க உட்கார்றதா இருந்தா நான் இந்த பாஷை பேசுறேன். ஒருவாரி நல்லா பேசியிருப்பாரு. ஐ மீன் நான் ரியல் லைஃப் கோவை பீப்புள் பேசி கேட்டதும் இவர் பேசி கேட்கறதும் எனக்கு ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. அண்ட் அதர் மூவி ரெக்கமெண்டேஷன், ஃபன்னியஸ்ட் மூவி சதி லீலாவதி ரெக்கமெண்டேஷன். தக் லைஃப் நல்லா இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. சோ தக் லைஃப் நீங்க ஸ்கிப் பண்ணுங்க, வீட்டுல உட்காந்து சதி லீலாவதி பாருங்க. Our audience demand too much of a background score to underline what's happening in a movie. I think they love catchy melodies, they love a hero theme. It's a good thing. It's a good thing. Their expectation. So we're not into that whole minimalistic approach where there's nothing, just sound effects and no songs and everything. European films are like that. Yeah. But this is our method. Right. Of narration. கேட்டது ரஹ்மான் கிட்ட, பேசுறது நம்ம கமலஹாசன். ரஹ்மான் பேசவே ஹெசிடேட் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறாரு பாருங்க. மேபி he knows that Kamal is going to talk anyways. ராமாயணம் எழுதுற ஊர்ல ஏது 3 act structure? That's true. That's a 9 act structure. 10 act structure. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நீங்க வந்து Tears of பரதாஜ் ரங்கட் is being direct. பொண்டாட்டி ஓடி போன கதையெல்லாம் கேட்கல. பொண்டாட்டி உன்னை செருப்பால அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. audience demand too much of a background score to underline what's happening in a movie. அத மட்டும் சொல்ல. I think this is enough. இதுக்கு மேல அவர் எத்தனை இன்டர்வியூஸ்ல என்னென்ன மாத்தி யோசி பண்ணாருன்னு தெரியல. அதுக்காக நான் இப்ப கொஞ்சம் குடிச்சுக்கிறேன்.
I think that is it. Mr. Kamal Haasan never stopped doing Mathi Yosi. I love you for that. So கமல் இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் இந்த படம் நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க. படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் கழிச்சு நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். I still trust in you கமல். இந்தியன் 2 வந்துருச்சு, தக் லைஃப் இப்போ வந்துருச்சு, பட் I still trust in கமல் ஹாசன். அதனால உங்க மைண்ட்ல ஒரு 400 ஸ்கிரிப்ட் இருக்குன்றாங்க, மத்தவங்க அதை திருடிட்டு போறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு படம் பண்ணிடுங்க ப்ளீஸ், ஃபார் மை சேக், என்னோட மென்டல் ஹெல்த்தை காப்பாத்துறதுக்காக. அதனால that is it. Bye bye.